நமக்கு ஒரு துணை தேவைப்படுதுல்ல சார், அந்த துணையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? துணை தேவையா வாழ்க்கைக்கு? பெரும்பாலும் யாருக்குமே எந்த வயசில் வேணுமோ எது வேணுமோ நடக்கலாம். 80களில் கூட உங்களுக்கு காதல் வரலாம். ஸோ பியூட்டிஃபுல்லாக தெர் இஸ் நோ ஏஜ் ஃபார் லவ் ஆக்சுவலி. ஸோ உங்களை சேர வேண்டிய லவ் வந்து சேரும். அதனால் நீங்கள் துரத்துறதை நிறுத்திடுங்க. சார், செல்வா அதீத இறை நம்பிக்கை கொண்டவங்க. அது யார் தான் இல்லை, உங்களுக்கு வலி ஜாஸ்தியாக இறை நம்பிக்கை கண்டிப்பாக வந்துடும். இது சொல்கிறது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கலாம். பட் அது முன்னாடி நீங்கள் சாமி கும்பிட்றது இது அது அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் இருந்துக்கிட்டே இருக்கும். கடவுள்ன்றது இருக்கா, இது இன்னவோ நம்ம போலியாக ஏதோ பண்ணுறோமோ இல்லையோ. நீங்கள் அப்படி கோயிலாக போனால் கூட ஒரு சின்ன கொஸ்டின் இல்லாத மனுஷங்களே கிடையாது, ஒன்று இருக்கும். பட் நடக்க வேண்டிய நேரத்தில் அந்த இது விலகும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும் எல்லாம். ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது நடக்கும் 100%. அவர் காட்டுவார். அவருன்றதை நீங்கள் இயற்கையாக வச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கு ஒரு தெய்வத்தோட ஃபோட்டோ தெய்வத்தோட அம்சமாக வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒன்று கொடுக்கும். எல்லாம் நம்மை விட்டு போன பின்புதான் தனிமையின் சுகம் புரியும். ஏன் இவ்வளோ ஒரு தனிமையினுடைய காதலனா இருக்கீங்க? காதலன் தனிமை அதுதான் சுகமே. தனிமை மற்றதெல்லாம் இம்சை சொல்கிறேன். நீங்கள் பார்ப்பாங்கல்ல, நான் பார்த்துவிட்டேன். உங்களுடைய பார்வையில் அவர் உங்களை இப்படி ஒரு மதிக்கத்தக்க ஒரு நவராணி, உங்களுடைய பார்வையில் தனுஷ் எப்படி சார்? ஒரு வார்த்தைகளை டிஃபைன் பண்ணும் அந்த மாதிரி. கோல்டன் ஹார்ட். இவங்க கிட்ட இருந்து ஒரு அழகான ஒரு காதலை நான் உணர்ந்திருக்கேன்ப்பா அப்படின்னா யாரா இருக்கும்? கிடையாது. கடந்து போகும்போது ஒரு சின்ன அந்த பொண்ணு பார்த்து சொன்ன உங்களுக்கு என்னென்னவோ பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் அடுத்தது உங்களுக்கு எதுவும் நடக்காது. எதுவுமே நடக்காது.